கல்யாணம் பண்ணி யாரையும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் நீ யாரு கூட வேணாலும் சுற்றிட்டு திரி. அதானே அதுக்கு அர்த்தம். எனக்கு அப்படி தான் இது புரிஞ்சுது. பூ பிடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச மானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கு, இப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ராசா. இது முழுக்க முழுக்க அந்த நம்ம ஏற்கனவே பேசினது தான். அந்த முஸ்லீம் லீக் கட்சியும் அப்புறம் காங்கிரஸையும் சேர்த்து 3 பேரையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஆனால் குறியீடு மூலமாக இவங்க 2 பேரையும் சொல்லியிருக்கனால நம்ம அதை 2ஐயும் எடுத்துக்குவோம். அதுலேயும் குறிப்பாக இவருக்கு இன்றைக்கி என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா, இவரை மாதிரியே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போன வன்னியரசு, இவரை மாதிரியே தனி தொகுதியில் இந்துக்களுக்கான தொகுதியில் நின்று திண்டிவனம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று வந்த ஆள் அவர். இவர் ஒரு 420னா அதுவும் ஒரு 420 தான். அது இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றுட்டு அது இவரால் ஜீரணிக்க முடியலை. அதனால தான் அவர் வன்னியரசு ஒருத்தன் நம்ம எம்பியாக இருக்கோம், அவன் அமைச்சர் ஆகிட்டான், நம்ம இப்போ அவனுக்கு சல்யூட் போடக்கூடிய இடத்துக்கு இருக்கேங்கும்போது ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இவங்களுடைய சரி அடுத்த பாயிண்ட் வரும். என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு. தென்னை மரம் வேலியை தாண்டி வளைந்து அடுத்த இதில் போய் நின்று அங்கே அது அடுத்தவன் அதை இளநியை படிச்சுட்டு போகிறான்னா அதுக்கு முடத்தங்கு. முடம் இங்கே அதாவது மறைஞ்சி தாவி அடுத்த வேலியை தாண்டி அங்கே போனதுக்கு இப்படி ஒரு முடத்தங்கு இருக்குது. அரசியல் என்ன பெயர் சூட்டலாம்? 2004 வரைக்கும் திமுக வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த ஆட்சி நிறைவேறது வரைக்கும் முரசொலி மாறன் செயல்படாத ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார். உடல்நிலை சரியில்லை, வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு அரசாங்கம் சன் டிவியில் இல்லாத பணமா? சன் குரூப்பில் பெத்த பையனே அப்பனுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டேங்கிறான், அரசாங்க பணத்தில் கொண்டு போங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக வேண்டி இலாகா இல்லாத ஒரு அமைச்சரை வச்சு அவரை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் மருத்துவம்லாம் பார்த்து மேக்சிமம் எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதெல்லாம் மத்திய அரசு நம்ம என்னுடைய வரி பணத்துலேருந்து செலவு செய்து கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து அதை புதைச்ச அந்த இது கூட படு கூட மாறலை, இல்லை காயலை. அதுக்கடையில் இவங்க காங்கிரஸில் போய் கூட்டணி வச்சாங்களா இல்லையா? இதை என்ன முடத்தெங்குங்க போறீங்களா, இல்லை அரசியல் இதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்க போறீங்களா? திமுக தான் பண்ணிச்சுது.